வெல்கம் டு மகாத்மா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது 7th புக்கில் இருக்க இலக்கணம் டேம் 1ல் குற்றியலுகரம் குற்றியலிகரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிப்போம். முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துங்கிறது என்ன? உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களையும் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதே போல் சார்பு எழுத்துக்கள், இந்த உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 சார்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். கேட்பாங்க, இதே சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்னு பார்ப்போம். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் சார்பு எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்துக்களில் இருக்க குற்றியலுகரம், குற்றியலிகரம், இதில் வர்ற முற்றியலுகரம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் குற்றியலிகரம். குற்றியலுகரம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது குற்றியலுகரம். இந்த பேர்லேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குற்றியலுகரம், ஊ அப்படிங்கிற ஓசை குறைந்து ஒலிக்க போகுது. அது குறைந்து ஒலிக்கிறதுனால அதை நம்ம குற்றியலுகரம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மாத்திரை அளவுகள்லாம் படிச்சிருக்கோம். குறிலுக்கு வந்து மாத்திரை அளவு வந்து 1. குறில் எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது எடுத்துக்கொள்கிற நேரத்தை தான் அந்த மாத்திரை அளவுன்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரை அப்படின்னா என்னென்னா, ஒரு கை நொடிக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம், அதுதான் ஒரு மாத்திரை. ஒரு நொடி அப்படின்னு வச்சிங்களேன். குறில் எழுத்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கு 1 நொடி எடுத்துக்கிறோம். நெடில் எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு 2 நொடி அப்படின்னு வச்சுக்கலாம். 2 மாத்திரை. அதே நேரத்தில் மெய் எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் நம்ம உச்சரிக்கிறதுக்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தோம்னா குற்றியலுகரம், ஊங்கிறது குறில் எழுத்து தானே. அப்போ குறில் எழுத்துக்கான மாத்திரை 1. ஆனால் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் அந்த ஊங்கிற எழுத்து குறைஞ்சி ஒழிக்க போகுது. எப்போ ஒழிக்க போகுது? குறிப்பிட்ட சில நேரத்தில் மட்டும்தான். அப்போ மட்டும்தான் நம்ம குற்றியலுகரம்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், குசுடு துபுருன்னு சொல்கிறாங்க. குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரம்னு சொல்கிறாங்க. அது என்ன வல்லின உகரம்? இப்போ வல்லின எழுத்துக்கெல்லாம் நம்ம என்னென்ன சொல்லுவோம்? க, ச, ட, த, ப, ர. இதுதான் வல்லின எழுத்துக்கள். இது அப்படியே பாருங்கள். காவுலேருந்து பிறக்கிறது அந்த கூ. அந்த கா வரிசையில் தான் கூ வரும். இந்த சா வரிசையில் தான் இந்த சூ வரும். இந்த டா வரிசையில் தான் டூ வரும். தா வரிசையில் தான் தூ வரும். பா வரிசையில் தான் பூ வரும். ரா வரிசையில் தான் ரூ வரும். இதை தான் சொல்கிறாங்க 6 வல்லின உகரங்கள். 6 வல்லின உகரங்கள் ஒரு சில சொற்களுக்கு இறுதியில் வரும்போது முழுசாக ஒலிக்காது. ஊங்கிறத நம்ம முழுசாக ஊன்னு பயன்படுத்த மாட்டோம், கொஞ்சம் குறுகி ஒலிப்போம். அதை தான் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த எக்ஸாம்பிளை படித்தா உங்களுக்கு நல்லா புரியும். குழந்தை அப்படிங்கிறது படிங்க. குழந்தை, அந்த கூங்கிற வார்த்தையை நம்ம முழுசாக பயன்படுத்துகிறோம். சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கு. வகுப்பு, கூங்கிற வார்த்தையை முழுசாக பயன்படுத்துகிறோம். சொல்லுக்கு நடுவில் வந்திருக்கு. அதே இந்த பாக்குங்கிறத படிங்க. பாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, பாக்கு அப்படிங்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க. அந்த ஊங்கிற வார்த்தை வந்து ஒரு மாத்திரையிலேருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. இதுதான் குற்றியலுகரம். அதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கூங்கிற எழுத்தை உச்சரிக்கிறதுல வேறுபாடு இருக்கிறத நம்ம உணரலாம். எப்படின்னா, அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்குது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களிலும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரமாகும். குற்றியலுகரத்தை எப்படி பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இதை கூட கேட்கலாம். அதே போல் குற்றியலுகரத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்கன்னா, ஒரு டேரெக்டாக அப்படியே சும்மா கேட்குறாங்க. எந்த எக்ஸாம்பிள் எந்த கொஸ்டின் எதுவும் கேட்காம, எதுவும் கொடுத்து கேட்காம சிம்பிளாக அப்படி கேட்குறாங்க. குற்றியலுகரத்துக்கு எத்தனை மாத்திரை? டேரெக்டாக சொல்லலாம், அரை மாத்திரை. இதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க. குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்வு, இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா இதை தான் டேரெக்டாக அப்படியே கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நல்லா ஞாபகம் வச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முற்றியலுகரம் பார்க்க போகிறோம். இந்த முற்றியலுகரம் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குற்றியலுகரத்துக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னு வச்சுக்கலாம். குற்றியலுகரங்கிறது என்னென்னு படித்தோம்? வல்லின உகரம் இறுதியாக வரும்போது, சொல்லுக்கு இறுதியில் வரும்போது குறைந்து ஒலிக்குது அதோட ஓசையில், அதாவது கால அளவில் ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போது அதே உகரம் குறைந்து ஒலிக்காமல் முழுசாகவே ஒலிக்குது. அதனால் அதை முற்றியலுகரம்னு சொல்கிறோம். எப்படின்னா 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுல. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். தனிக்குறையிலே அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவாக முழுசாக ஒலிக்குது. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இது வரைக்கும் பாருங்கள். இப்போ புகுன்னு இருக்குது. அந்த கூங்கிற வார்த்தையை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஊன் பிரிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி தனிக்குறிலாக பூ இருக்குது. இதான் இதில் இருக்குது. அப்போ புகுன்னு சொல்லும்போது நம்ம முழுசாகவே சொல்கிறோம். புகு அப்படின்னு முழுசாகவே சொல்கிறோம். அந்த கூங்கிற வார்த்தை முழுசாக உச்சரிக்கிறோம், குறைச்சி அதை நம்ம உச்சரிக்கலை. அதனால் முழுசாகவே இது ஒழிக்கிறதுனால இதை முற்றியல் உகரம்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். பசு, விடு, அது, வரு, இதெல்லாம் வந்து முழுசாகவே இருக்குது. இப்போது அடுத்த கண்டிஷன் பாருங்கள். வல்லினம் அல்லாத உகரங்கள், வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒழிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள்னால் எதை சொல்கிறாங்க? எரள வழலை, எரள வழலை, ஞஞன நமன, இதை சொல்கிறாங்க. இதில் வர்ற கூவரிசை, அந்த கூவரிசையில் வரும்பொழுது அதுவும் முழுசாகவே ஒழிக்குது. இந்த மாவுன்னு இருக்குல்ல, இந்த ஊவை பிரிப்போம். ஊவை பிரித்தோம்னா இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? இவ்வு கூட்டல் ஊ பிரிக்கலாம். இந்த ழூன்னு இருக்குல்ல, இந்த ழூவை பிரிப்போம். இது இழு கூட்டல் ஊ, ழூ. அப்போது அந்த வல்லின உகரத்தை தவிர மெல்லின உகரம், இடையின உகரம், இது ரெண்டுமே முழுசாக தான் ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முற்றியல் உகரம். இப்போ முற்றியல் உகரத்தை பொறுத்தவரை 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தனிக்குறிலை அடுத்து வரும், பாருங்கள், தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுவும் ஒரு மாத்திரையில் தான் ஒழிக்கும். வல்லின உகரம் அல்லாத மற்ற உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்குது. இதை தான் முற்றியல் உகரம்னு சொல்கிறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுது. அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் வச்சு அழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஐகான், அவுகான். குறில் நெடில் எழுத்துக்களை ரெண்டுமே குறிக்கிறதுக்கு பொதுவாக பயன்படுத்துறது காரம். மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது கேனம், அகேனம். இதை அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது. அடுத்து குற்றியல் உகரத்தோட டைப்பு. அதாவது அந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை வச்சு அதை 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பிரிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நெடில் தொடர் குற்றியல் உகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். அப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரத்துக்கு 2 பாயிண்ட், 2 கண்டிஷனு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும். தனி நெடிலை தொடர்ந்து வரும் 2 எழுத்தாக மட்டும்தான் இருக்கும். பாருங்க, பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. தனி நெடில் பா அப்படிங்கிற தனி நெடில் அதை தொடர்ந்து வருது இந்த கூங்கிற எழுத்து. அப்போ குற்றியல் உகரம் தான். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு ஈரெழுத்து சொல்லால் மட்டுமே சொல்கிறாங்க. ஈரெழுத்து தான் பாருங்கள், எல்லாமே ஈரெழுத்து தான். அதே நேரத்தில் இங்கே முற்றியல் உகரத்தில் பார்த்தோம்ல, மாவு, மாவு 7 அப்படிங்கிறது நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. இதை ஆப்ஷனில் வச்சாங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதை எலிமினேட் பண்ணணும். அதாவது மாவு 7, இதை பாருங்கள், இதுவும் தனி நெடில் மாதிரி தான் தெரியும். இந்த ஊ அப்படிங்கிறத சொல்லும்போது நமக்கு அந்த உயிரெழுத்து ஊவோட இது வருது. ழூ அப்படிங்கிறத சொல்லும்போதும் உயிரெழுத்து அந்த ழூவோட உச்சரிப்பு வருது. அதனால் நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. இது வந்து முற்றியல் உகரம். ஏன்? இது வல்லின உகரம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முற்றியல் உகரம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஊங்கிறது வல்லின உகரம் கிடையாது. இந்த ழூவில் வர்ற ஊங்கிறது வல்லின உகரம் கிடையாது. அதனால் இது முற்றியல் உகரம். ஒருவேளை நம்மளை குழப்பறதுக்காக நெடில் தொடர் குற்றியல் உகரம் எது அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மாவு 7 அப்படிங்கிற ஆப்ஷனையும் இதில் இருக்க 6 காது அப்படிங்கிற ஆப்ஷனையும் வச்சாங்கன்னா நீங்கள் குழம்பிடக்கூடாது. தெளிவாக அதை எலிமினேட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கணும் இதை. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இது வந்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஃகு, அது, இதெல்லாம் வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம். மூன்றாவதாக நம்ம பார்க்குறது உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல்ங்கிறது என்னென்னு பாருங்கள். தனிநெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம். தனிநெடில் அல்லாத, நம்ம ஏற்கனவே தனிநெடிலோட வர்றதை என்னன்னு பார்த்துட்டோம், நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு பார்த்துட்டோம். இப்போ 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுவும் உயிர் எழுத்து தான். அப்போ இதை உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லாமன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா இதை நம்ம நெடில் தொடர் அப்படின்னு ஏற்கனவே வகைப்படுத்திட்டோம். இது நெடில் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியலுங்கிறது தனி நெடில் அல்லாத எழுத்துக்கள். இப்போ அரசு, இந்த ராங்கிறத பிரித்து காட்டிட்டாங்க பாருங்கள். இரு கூட்டல் ஆங்கிற எழுத்து வருது. அதுக்கப்புறம் சு அப்படிங்கிற குசுடு உரு வருது. அதனால் இது உயிர் தொடர் குற்றியல் உகரம். கயிறு பிரிக்கும்போது ஈங்கிற உயிர் எழுத்து வருது. கயிறு பிரிக்கும்போது ஈ கூட்டல் ஈன்னு பிரிக்கிறோம். கயிறு ஈங்கிற உயிர் எழுத்து வருது. அதை தொடர்ந்து இந்த ரூங்கிற குசுடு உரு வருது. அதனால் இது
உயிர் தொடர் குற்றியலுகரம். இது ரெண்டுமே அதே மாதிரி தான், பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரங்கிறது இந்த வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம். ஏற்கனவே பார்த்தோம்ல, வல்லின மெய் எழுத்துக்களான கசட தவற இதை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். இந்த பாக்கு பாருங்கள், இந்த கா இக்கு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு, அதை தொடர்ந்து கூங்கிற குசுறுதுபுரு வந்திருக்கு. இந்த வல்லின மெய் எழுத்து வந்திருக்கிறதுனால இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். பாருங்கள், பேச்சு வல்லின மெய் எழுத்து, பாட்டு இட்டு இத்து இப்பு இரு இதெல்லாம் வந்து வல்லின மெய் எழுத்து. இதனால் இதை வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம் ஒன்றும் இல்லை, மெல்லின மெய் எழுத்துக்கள். மெல்லின மெய் எழுத்துக்கள் இந்த ஞஞன நமன அப்படிங்கிற மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால இதை மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று இதெல்லாம். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வருவதனால இதை இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் நம்ம 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பா இவ்வுங்கிற எழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியலுகர சொற்கள் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இடையின மெய் எழுத்துக்கள் எது சொல்கிறோம், இது தானே சொல்கிறோம். இந்த எரலை வழலை அதுக்கு புள்ளி வச்சோம்னா அதுதான் இடையின மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதில் இந்த இவ்வுங்கிற எழுத்துக்கு மட்டும் அதை தொடர்ந்து வர்ற குற்றியலுகர சொற்கள் வந்து கிடையாது. அதே போல் இந்த இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் சு, டு, ரு அதை இறுதியாக கொண்ட இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் வந்து கிடையாது. இந்த 2 விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. குறியல் இகரம், அதாவது இந்த ஈ அப்படிங்கிற ஓசை, இதுவும் குறியல் எழுத்து தானே. இது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக எங்கெங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அதை நம்ம குற்றியல் இகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாங்க சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறாங்க பாருங்கள். வரகு கூட்டல் யாது இந்த சொற்களை சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகி யாது என்பது ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லில் இறுதியில் உள்ள கு எனும் எழுத்து கி என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம் எனப்படும். இதை பிரித்தா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், இதுதான் வந்து குற்றியல் இகரம். குற்றியல் இகரம் எங்கெங்கெல்லாம் வரும்? குற்றியல் இகரம் வந்து 2 கண்டிஷனில் வரும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்ப்போம். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். நல்லா பாருங்கள், குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து குற்றியலுகரத்தை தொடர்ந்து ஒரு யாவை முதல் எழுத்தாக கொண்ட ஒரு வார்த்தை வரணும். இப்போ கொக்குங்கிறது குற்றியல் உகரமாக இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கொக்குங்கிறது ஒரு குற்றியல் உகரம். எப்படி? இந்த இக்கு அப்படிங்கிறத பிரித்தோம்னா இந்த இக்கு அப்படிங்கிறது என்னது? இக்குங்கிறது வல்லின மெய்யெழுத்து, அதை தொடர்ந்து கூங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ அந்த கொக்குங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்தை தொடர்ந்து யாங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ அது சேர்ந்து ஒலிக்கும்போது கொக்கியாது அப்படின்னு வருது. அப்போ அது ஓசையில் குறைந்து ஒலிக்குது. இந்த தோப்பு அப்படிங்கிறத பாருங்கள், இதுவும் வன்தொடர் குற்றியலுகரம் தான். அதை தொடர்ந்து இந்த யாங்கிற வார்த்தை வந்திருக்கு. இந்த நாடுங்கிறது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். அதை தொடர்ந்து யாது, இந்த யா அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற எழுத்து வந்திருக்கு. அதனால் அது குறைந்து ஒலிக்குது. எனப்படுவது, இது பாருங்கள், இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். அதை தொடர்ந்து இந்த யாதுங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதாவது முதல் கண்டிஷன் என்னென்னா, குற்றியலுகரத்தை தொடர்ந்து இந்த யா, எந்த குற்றியலுகரமாக இருந்தாலும் பரவாயில்ல, குற்றியலுகரத்தை தொடர்ந்து இந்த யா அப்படிங்கிற முதல் எழுத்தாக கொண்டு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல குற்றியல் இகரம் உருவாகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ரெண்டாவது, ஒரு அசைச்சொல்லுங்கிறது இந்த மியா என்பது ஒரு அசைச்சொல். இதில் மீள் உள்ள இகரம் குற்றியல் இகரமாகும். இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மியா அப்படிங்கிறத நம்ம ஏதாவது ஒரு சொல்களோட சேர்த்து பயன்படுத்தும் போது அதில் உள்ள இகரம் குறைந்து குற்றியல் இகரமாக மாறுது. இந்த மியாங்கிறது வந்து இப்போ வழக்கத்தில் இல்லை, இலக்கண வழக்கில் மட்டும்தான் இருக்குங்க. பாருங்கள், கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் கிடையாது, இலக்கிய வழக்கில் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து குற்றியல் இகரம். அடுத்து புக் பேக் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையில் அடிப்படையில் வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம 6 வகை படித்தோம்ல, அது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள், ஆறுங்கிறத நம்ம உயிர் தொடர்ன்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா தனி நெடிலை அடுத்து வந்தாலே அது என்ன ஆகிடும், நெடில் தொடர் குற்றியல் உரமாக மாறிடும். இந்த ஆறுங்கிறது நெடில் தொடர் குற்றியல் உரம் இங்கே வந்துடும். அடுத்து எக்குங்கிறது ஒரு ஆயுத எழுத்துக்கு அடுத்து ஒரு குற்றியல் உரம் வந்ததுன்னா அது ஆயுத தொடர் குற்றியல் உரம் இங்கே வந்துடும். கரும்பு, இந்த குற்றியல் உரத்துக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது, இம்மு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ சொல்லி பார்ப்போம். கசட தவற அதில் வரல, எரலை வழலை அதில் வரல, ஞஞன நமன அதில் மா வருது. அப்போ அந்த கரும்புங்கிறது மென் தொடர் குற்றியல் உரம் எங்கே வந்துடும்னா இங்கே வந்துடும். அடுத்து விறகு, குற்றியல் உரத்துக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை பாருங்கள், ரா இருக்குது. அப்போ ராவை பிரித்தோம்னா இரு கூட்டல் ஆங்கிற உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ இது உயிர் தொடர் குற்றியல் உரம் இங்கே வந்துடும். உழக்கு, குற்றியல் உரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, இக்கு. சொல்லி பார்ப்போம். கசட தபர, அப்போது வல்லினத்திலே வந்துருச்சு, இது வன் தொடர் குற்றியல் உரம். அடுத்து எட்டை சொல்லி பாருங்கள். டாங்கிறது எதில் வருது, கசட தபர வல்லினத்தில் தான் வருது, வன் தொடர் குற்றியல் உரம் இங்கே தான் வரும். ஏடுங்கிறது தனி அடியில் அடுத்து குற்றியல் உரம் வந்துருச்சு. ஏங்கிறது உயிர் எழுத்து தான், அதனால் நம்ம உயிர் தொடர் குற்றியல்னு சொல்லக்கூடாது. தனி அடியிலே அடுத்து வந்தாலே அது என்னென்னு சொல்லணும், நம்ம நெடில் தொடர் குற்றியல் உரம்னு சொல்லணும். அப்போ ஏடு அப்படிங்கிறது எங்கே வரும்னா திரும்ப இங்கே தான் வரும், நெடில் தொடர் குற்றியல் உரம். பந்து, முன்னாடி இருக்கிறது சொல்லி பாருங்கள், இந்து வந்திருக்கு, ஞஞன நமனால தான் வருது. அப்போ அது மென் தொடர் குற்றியல் உரம் இங்கே வரும். காசு, முன்னாடி இருக்க எழுத்து என்ன இருக்குது, தனி நெடிலாக இருக்குது. அப்போது நெடில் தொடர் குற்றியல் உரத்தில் தான் இது வரும். கொய்து, முன்னாடி இருக்க எழுத்து ஈ வந்து எழுதுவது எரள வழலை இடையினத்தில் வருது. அப்போ இது இடைத்தொடர் குற்றியல் உரம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டைரெக்டாக புக்கில் இருக்கிறதுனால அப்படியே கூட எடுத்து வைப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இதில் பசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, விடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆறுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, கருன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், தனிக்குறளை அடுத்து வந்தால் என்ன படிச்சிருக்கோம், தனிக்குறளை அடுத்து வந்தால் அது முற்றியல் உரம். பசு அப்படிங்கிறது முற்றியல் உரம். பாருங்கள், விடு, வீங்கிறது குறில் தனிக்குறில், அதை அடுத்து டூங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ இது முற்றியல் உரம். கரு, தனிக்குறில் அடுத்து வந்திருக்கு, முற்றியல் உரம் முழுசாக ஒழிக்குது. இந்த ஆறு அப்படிங்கிறது மட்டும் என்னது, ஆறு பாருங்கள், ஆறுங்கிறது என்னது, நெடில் தொடர் குற்றியல் உரத்தில் வரும். இது மட்டும் தான் பொருந்தாது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், பாக்கு. இது என்ன குற்றியல் உரம், குற்றியல் உரத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு, கசட தவற, அப்போ வன் தொடர். அடுத்து இந்த பாட்டு அப்படிங்கிறத பாருங்கள், தாங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதுக்கு புள்ளி வச்சுருக்காங்க, கசட தவற வன் தொடர். பத்து, கசட தபரில் தான் வருது, வன் தொடர். இத்துங்கிற இதில் வருது, கசட தபரில் வருது, அப்போ வன் தொடர். அப்போ இது மூணும் வன் தொடர் குற்றியல் உரம். இந்த பஞ்சு அப்படிங்கிறத பாருங்கள், பஞ்சுங்கிறதுல ஞஞன நமன மெல்லினம், அப்போ மென் தொடர் குற்றியல் உரம். அப்போ இது மட்டும்தான் பொருந்தாது. அடுத்து மூணாவது பாருங்கள், தனி நெடிலை அடுத்து வந்தால் என்னென்னு பார்ப்போம். நெடில் தொடர் குற்றியல் உரம்னு பார்த்துருப்போம். ஆறு நெடில் தொடர் குற்றியல் உரம், மாசு நெடில் தொடர் குற்றியல் உரம், பாகு நெடில் தொடர். அது அப்படிங்கிறது தனிக்குறில் அடுத்து வந்தால் முற்றியல் உரம். அப்போ இதில் பொருந்தாதது வந்து அது. அடுத்து நாலாவது கேள்வி பார்ப்போம். அரசு, குற்றியல் உரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, ராங்கிற வார்த்தை இருக்குது, பிரித்தா என்ன வரும், இரு கூட்டல் ஆண் வரும். அப்போ இது உயிர் தொடர் குற்றியல் உரம். இந்த அரசுங்கிறது உயிர் தொடர் குற்றியல் உரம். எய்து, குற்றியல் உரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஈ இருக்குது, எரலை வழலை, அப்போ மென் தொடரில் வருது. மூழ்கு, ழா இருக்குது, இழு இருக்குது, அப்போ எரலை வழலை மென் தொடரில் வருது. மார்பு, இரு இருக்குது, எரலை வழலை மென் தொடரில் வருது. அப்போ இது மட்டும் தான் பொருந்தாது. ஏன், இது மூணும் மென் தொடர் குற்றியல் உரம், இது மட்டும் உயிர் தொடர் குற்றியல் உரம். அப்போ அரசு அப்படிங்கிறது தான் பொருந்தாது. அடுத்து அஞ்சாவது கேள்வி பார்ப்போம். பண்பு, குற்றியல் உரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, இன்னு இருக்குது, ஞஞன நமனால தான் அந்த இன்னு வருது, மென் தொடர். பஞ்சு மென் தொடர், கண்டு மென் தொடர் குற்றியல் உரம். இந்த எக்கு மட்டும் ஆயுத தொடர் குற்றியல் உரம். அப்போ அது மட்டும் பொருந்தாது. இந்த பாக்ஸை வந்து இதை வந்து நல்லா படிச்சிக்கணும். ஏன்னா இப்போ டைரெக்டாக இது இப்படி இருக்கிறதுனால இதை அப்படியே தூக்கி கேள்வியை வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா படிச்சிக்கணும். குற்றியல் உரம், குற்றியல் உரம், முற்றியல் உரம், இதுதான். நன்றி.